வெல்கம் டு ஆர்கி மீனுக்கா. ரசம் ரெசிபியால் தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். வணக்கம் மக்களே. இப்போது ரசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போமா. மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், தக்காளி, பூண்டு 4 பல், மல்லி இலை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்தாச்சு. அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறோம். இப்போது இதை போய் அம்மியில் அரைச்சிட்டு வரோம். மிளகு சீரகத்தை மிளகும் சீரகங்க கொஞ்சம் முக்காது அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கணுங்க. மஞ்சத்தூளியும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாவையும் அதில் வச்சிடணும். அதில் வச்சு அரைச்சிட்டு பூண்டையும் போட்டு அதில் தட்டி வச்சுக்கணுங்க. தேவைப்படும் போது தண்ணி தெளிச்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். மிளகாய் வச்சு அரைச்ச பிறகு பூண்டு வச்சு நசுக்கிக்கணும். தக்காளி அதே போலங்க, தக்காளியும் நல்லா நசுக்கிக்கணும். மல்லி இலை இருக்குது பார்த்திங்களா, மல்லி இலையையும் கருவேப்பிலை அதை ஒரு ஓட்டு அப்படி ஒரு இழுத்து விட்டுறணும். காலேஜ் போகிறவங்க, இப்போ சமையல் கற்றுக்கிறவங்கலாம் இருக்காங்களே, அவங்களுக்கு கேட்டுக்கிட்டதுனால இது போடுறவங்க. இது ஒரு இழுத்தா போதுங்க. அப்புறம் வலித்து எடுத்துட்டு அங்கே புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா கரைக்கணும். ஒட்டை கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிக்கணுங்க. புளி நல்லா ஒட்டை கரைச்சாச்சு பாருங்கள். ஒட்டை கரைச்சோடனே அதை நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே இதில் கலந்துடணுங்க. கலந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு, பட்டை மிளகாய், பெருங்காயத்தூள் வச்சுருக்குறோம். நம்ம கருவேப்பிலை ஏற்கனவே போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க மேற்கொண்டு வேணாலும் போட்டுக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அது சூடானோடனே கடுகை போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே பட்டை மிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் போடுறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு அதை போட்டு அது இந்த மிளகா பொரிஞ்ச உடனே டக்குன்னு இந்த ரசத்தை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரசம் அதை எடுத்து அதில் தலையில் ஊற்றுறோம். இப்போ ஊற்றுனோடனே இது நுர கட்டணுங்க. இது கொதிக்க விடக்கூடாது. அது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நுர கட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போது இது கொதிக்க போகுது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு அரை டம்ளர் போதும். அந்த அரை டம்ளர் தண்ணி, அதாவது சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி அது மேலே ஊற்றிடணும். ஏன்னா அந்த ரசம் ஒரு கடுக்குன்னுவாங்கள்ல, அந்த கடுக்காது, இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது ரசம் ரெடியாக இருக்குது.